அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் அரசியலமைப்பு உருவான விதத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இடைக்கால அரசு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 2 1946 வந்து உருவாக்கப்பட்டது. இந்த இடைக்கால அரசு உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 6 1946 வந்து உருவாக்குறாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் 9 1946 நடக்குது. இதுக்கு தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறவங்க யாரு அப்படின்னா ஜேபி கிருபாலினி அப்படின்றவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இந்த சச்சிதானந்த சின்ஹா இறந்து போகிறதுனால அடுத்த தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதாவது நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரோட அதாவது ராஜேந்திர பிரசாத்தோட தலைமையில் இந்த அரசியல் நிர்ணய சபையோட அடுத்த கூட்டம் எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் 11 1946 நடக்குது. அப்போ தலைவர் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு 2 துணைத் தலைவர்கள் இருக்காங்க. யாரெல்லாம்னா HC முகர்ஜி மற்றும் டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க தான் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த அரசியலமைப்பு எழுதி முடிக்கும் போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்கிறதுக்கு எத்தனை பேர் மொத்தம் கையெழுத்து போட்டாங்கன்னா 284 பேர் கையெழுத்து போட்டு இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது.